பேசிக்காவே கிரேசி மோகன் ஒரு இன்ஜினியர். என்னதான் அவர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவரோட வேலையை விட்டுட்டு வந்தாலும் அந்த இன்ஜினியரிங்கை அவரு தன்னோட டயலாக்ஸ்ல யூஸ் பண்ணாரு. எப்படின்னு தானே கேக்குறீங்க? டயலாக் ரைட்டிங்ல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை கிரேசி மோகன் அவரோட ரைட்டிங்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காரு. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. வழக்கமா முதல்ல ஸ்டோரி தயாராகும், அதுக்கப்புறமா அதுக்கு திரைக்கதை எழுதுவாங்க, அதுக்கப்புறமா அதுக்கு டயலாக்ஸ் எழுதுவாங்க. இந்த ப்ராசஸை ரிவர்ஸ்ல பண்றதுக்கான பேர் தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். உதாரணத்துக்கு மீன் பிடிக்க தெரிஞ்சவரை கூப்பிடலாமா? சின்ன மீனை போட்டுதாயா பெரிய மீனை பிடிக்கணும். I mean what I mean. But they can't be so mean. ஸ்கிரீன் பிளே படி அந்த சாம்பார்ல மீன் தான் விடணும்ன்றது அப்போ வரைக்குமே டிசைட் ஆகல. அதுல மீன் விடணும், மீன் விழுந்தா அதை வச்சு நிறைய கவுண்டர் எழுதலாம் அப்படின்றத முன்னாடியே யோசிச்சு அதுக்கு டயலாக்ஸும் எழுதுறாரு கிரேசி மோகன். அதுக்கப்புறம் அதை படிச்சு பார்த்த கமல்ஹாசன் அது ரொம்ப பிடிச்சு போய் இவர் டயலாக்குக்காகவே அதுல மீன் விடுறதா ஸ்கிரீன் பிளே பண்றாரு. இவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும்.